மத்திய அரசு யுஜிசியை பல்கலைக்கழக மானிய குழுவை கைப்பாவையாக பயன்படுத்தி மாநிலங்கள் நிர்வகித்து வரக்கூடிய பல்கலைக்கழகங்களை சர்வாதிகார போக்கோடு அந்த உரிமையை பறித்து மாணவ நலனை சீர்குலைக்கக்கூடிய 2025 யுஜிசி திருத்த வரையறை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு சட்டமன்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தை ஒட்டி யுஜிசியினுடைய செயலருக்கு அதனுடைய செக்ரட்டரிக்கு மாநிலம் முழுவதும் மாணவர்கள் கல்வியாளர்கள் பெற்றோர்கள் திரும்ப பெற வேண்டும் யுஜிசியினுடைய புதிய நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை மாணவர் சமுதாயம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய ஒட்டாங்காட்டில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர்கள் 500க்கு மேற்பட்ட பெற்றோர்கள் பொதுமக்களுடைய முன்னிலையில் யுஜிசியை திரும்ப பெற வேண்டும், மாணவர்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வாசகங்கள் பொருந்திய மின்னஞ்சலை யுஜிசியுடைய செயலருக்கு இன்றைய தினம் அனுப்ப இருக்கிறார்கள். கிராமப்புற பகுதியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை போல் அனைத்து பேரூராட்சிகளிலும் ஒன்றிய தலைநகரிலும் மாவட்ட தலைநகரிலும் ஆங்காங்கு மாணவர்கள் தன்னெழுச்சியோடு கிளர்ந்து எழுந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். 5ஆம் தேதி வரை மாணவர்கள் பொதுமக்கள் பெற்றோர்கள் கல்வியாளர்கள் கருத்து சொல்லலாம் என சொல்லி இருக்கிறார்கள். முதலமைச்சருடைய கருத்தை ஏற்று 9 மாநில முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர். அதன் அடிப்படையில் கேரளாவில் முன்மாதிரியாக கொண்டு யுஜிசியினுடைய புதிய நெறிமுறை கொள்கைகளை திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதேபோல் ஆந்திராவிலும் அவருடைய முதலமைச்சர்கள் திரும்ப பெறுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். எனவே ஒன்றிய அரசு பல்கலைக்கழகங்களுடைய அங்கீகாரத்தை பறிக்கக்கூடிய வகையிலும் மாணவர்களுக்கு இடைநிற்றலை உருவாக்கக்கூடிய வகையிலும் இவைகளையெல்லாம் செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பட்டம் தர மாட்டேன், பல்கலைக்கழக அங்கீகாரத்தை ரத்து செய்வேன் என்று மிரட்டுவது கல்வித்துறைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்க ஒரு சர்வாதிகார போக்கு. எனவே 65 எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மொழியை காத்தோமோ அதேபோல் இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற பல்கலைக்கழகங்களை உரிமைகளை பறிக்கிற மாணவர்களை கெடுக்கிற இந்த புதிய வரைவு கொள்கையை திரும்ப பெற வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆசிரியர்களுடைய கல்வியாளருடைய கோரிக்கை. அது பெருமறை போராட்டம் தொடரும். அதற்கு வழி சேர்க்கக்கூடிய வகையில்தான் இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் இன்னைக்கு மின்னஞ்சல் மூலம் திரும்ப பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து ஆங்காங்கு இருக்கக்கூடிய நெட் சென்டர் அவைகளுக்கு சென்று தன்னுடைய சொந்த போனிலும் செல்போனிலும் அனுப்பலாம். இது போன்ற நிறுவனங்களுக்கும் சென்று திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறார்கள். அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பேராதரவுக்கு மிக்க நன்றி.